ஹாய் விவோஸ். அடுத்ததா சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என் பேரை சேதுவை நான் பார்க்குற வரையும் எனக்கு நிம்மதியே இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கிடக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் கொடைக்கானல்லேருந்து திரும்பி வந்துடுறாங்க. சேதுவை பார்த்ததுமே அப்பத்தா போய், அடே சேது உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. உடனே சேது எனக்கு ஒன்றும் இல்லை அப்பத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பத்தாவே ஆர்த்தியெல்லாம் எடுத்து தமிழையும் சேதுவையும் ஆசீர்வாதம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே இருந்து தமிழோட அம்மா அப்பா பாட்டி 3 பேரும் வந்துடுறாங்க. மாப்பிள்ளை உங்களுக்கு என்ன ஆச்சு, நல்லா இருக்கீங்களா, நாங்களாம் பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடி வர்றாங்க. உடனே ஈஸ்வரி வந்து, உங்களெல்லாம் யார் உள்ளே விட்டது? ஏ சித்ரா, நீ எதுக்கு கண்டவங்களெல்லாம் உள்ளே விட்டுக்கிட்டு இருக்க? வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா யார் வேணா வந்துடுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்கு. உடனே இந்த சித்ராவும் கூட சேர்ந்துக்கிட்டு, அம்மா எல்லாம் இந்த அப்பத்தா பண்ணுற வேலை தான், அவங்க தான் இந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி சொல்லுது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் இப்படி ஒரு விஷயம் நடந்ததும் கூட்டத்தோட கூட்டமாக எங்களோட ஒன்று சேர்ந்துடலான்னு நினைக்கிறீங்களோ, இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமிழோட அப்பா செல்லப்பாண்டி சொல்கிறாரு, ஏம்மா நாங்களே எங்கள் மருமகனுக்கும் மகளுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வேற என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே சாவித்திரியும் கத்துது, நாங்களாம் ஒன்றும் பேசலை, நீங்கள் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்க, உங்களை தான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி வச்சுருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் கத்துது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்க எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாரு. உடனே ஈஸ்வரி சொல்லுது, அதான் உங்களை வெளியே போக சொல்லிட்டோம்ல, இன்னும் என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு உள்ளே போயிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழோட அம்மா அப்பா எல்லாரும் வந்துட்டு தமிழ்கிட்ட பேசுகிறாங்க. தமிழும் உனக்கு ஒன்றும் ஆகலையில தமிழ், மாப்பிள்ளையை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்பத்தா கிட்டையும் சொல்லிடுறாங்க, நாங்கள் போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்ததும் மலர் வேகமாக தமிழை கட்டிப்பிடிச்சி, தமிழ் உனக்கு ஒன்றும் ஆகலையே, டிவியில் பார்த்துட்டு நாங்களாம் பயந்துட்டோம் தமிழ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் சொல்கிறாங்க, இல்லைக்கா எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் அங்கே அந்த விளக்கு எரிஞ்சிச்சு, அது மட்டும் இல்லாமல் அவர் என் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஆசையில் தான் அவர் வந்து அந்த மந்திரப்பூவுக்காக தான் உயிரை பணைய வச்சே போயிருக்காரு. அவர் இப்படி துணிஞ்சு உயிரையே பணைய வைக்கும்போது நான் இப்படி கர்ப்பமே ஆகாமல் எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுகுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தமிழ், அந்த கடவுளே வந்துட்டு ஏதோ உனக்கு நல்ல அறிகுறி காட்டியிருக்காரு, பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு மலர் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா போஸும் ஈஸ்வரி சித்ரா 3 பேரும் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்குங்க. போஸு, நீ இல்லாமல் அந்த கொடைக்கானலில் நான் எங்கேயும் போகலடா, உன்னையே தானே நினச்சிக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் வெளியே போய் ஊர் சுற்றும் போது கூட நான் தலைவலிக்குது முடியலைன்னு சொல்லிட்டு அங்கேயே தாண்டா கிடந்தேன், நீ என்னடானா அம்மாவை அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்கு. உடனே சித்ரா சொல்கிறாங்க, அம்மா நீ வேற சொல்லி தான் புரிய வைக்கணுமாம்மா, போஸ் மேலே நீ எவ்வளோ பாசமாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் எல்லாரும் குடும்பத்தோட நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கு இங்கிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு சேதுவும் கருப்பும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சேது, நீ என்னதான் இருந்தாலும் தமிழை வந்து இப்படி பேசியிருக்கக்கூடாது, அந்த பிள்ளை உயிரே பணைய வச்சு உனக்காக காட்டுக்குள்ளே வந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்காக கருப்பு வந்து சேதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் சரிதான் மாமா, எனக்காக அந்த பிள்ளை வந்துச்சு, ஆனால் வந்து எல்லாத்தையும் விட அந்த விளக்கு எரிஞ்சது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் அம்மாவே எனக்கு மகளாக வந்து பிறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அந்த குழந்தை ஆசையிலேயே பேசிக்கிட்டு இருக்காரு. சரிதான், நீ என்னைக்கு தான் அந்த பிள்ளையை புரிஞ்சுக்கிற போறியோ அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துடுறாங்க. தமிழ் வந்து, மாமா நான் உங்கள் உடம்பெல்லாம் துடைச்சி விடுறேன், அப்புறம் இந்த தவிட்டு ஒத்தரத்தையும் வச்சா உங்களுக்கு சீக்கிரமாக குணமாகும், உடம்பெல்லாம் ரத்த காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நீ எதுக்கு செய்கிற, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சேது சொல்கிறாரு. அப்படி எப்படி மாமா விட முடியும், நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, ஆனால் நான் உங்களுக்கு இது கூட பண்ணலைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்து சேதுவுக்கு வந்து அவங்க உடம்பெல்லாம் துடைச்சி விட்டுட்டு ஒத்தடம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சாவித்திரி வந்து தாமரை கிட்ட வந்து, அடியே தாமரை, நீ இந்த மருந்தை சேதுவுக்கு போய் தேய்ச்சி விட்ற மாதிரி தேய்ச்சி விட்டு அவன் கூட கொஞ்சம் நல்ல விதமாக பேசு, அப்போதான் ஏதாவது நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆத்தாளும் மகளும் வேகமாக அந்த மருந்து எடுத்துக்கிட்டு வராங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழ் அதுக்கு முன்னாடியே சேதுவுக்கு வந்து உத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நிற்கிது தமிழும் சாவித்திரியும். இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.